சரி பிள்ளைகள், நீங்கள் இவ்வாறான ஒரு வினாவை நான் ஃபேஸ்புக் பேஜில் போட்டேன், நிறைய பேர் ஜாப் பண்ணியிருந்தீங்க. இதுக்குரிய தியரி தேவைண்டா, அடிப்படையிலேருந்து தேவைண்டா. நான் மேலுக்கு யூடியூப் லிங்கை போடுறேன், அதில் பாருங்கள். மேஜிக் பாக்ஸ் இந்த அடிப்படையில் செஞ்சுருக்கேன். சரி, இந்த கேள்வி எப்படி செய்யறா? எல்லாம் அதே மெதட் தான், என்ன நம்பர் வந்தாலும் அதே தான். நீங்கள் நம்பர் தந்திருக்காங்க 11லிருந்து 19 வரையும், 19 வரையும் நம்பர் தந்திருக்காங்க. ஆகவே இப்படி நம்பர் தரக்குள்ள இதை கூட்டுனா என்ன? இதை கூட்டுனா என்ன அதே இலக்கம் வரணும். இவ்வாறு கேள்வி வந்தா செய்யறதுக்கு ஒரே முறை, நீங்க என்ன செய்யணும்டா, இது அப்படியே இருக்க நீங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். நீங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். அந்த பாக்ஸ்ல என்ன செய்யணும்? இந்த பாக்ஸ்ல இந்த பாக்ஸை கொஞ்சம் நீட்டி இப்படி ஒரு பாக்ஸ் அடிச்சுக்கணும். இந்த பாக்ஸை கொஞ்சம் நீட்டி இப்படி ஒரு பாக்ஸ் அடிச்சுக்கணும். இப்ப 11 தான் ஆரம்பிக்குது. ஆகவே 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 இவ்வளவு விளக்கங்களையும் போட்டுக்கொள்ளும். இவ்வளவு விளக்கங்களையும் போட்டுக்கொள்ளும். அதாவது இங்க ஒரு பாக்ஸ்ல அடிச்சு இப்படி வாரமாய் போட்டுக்கும். விளக்கமா தேவையான இந்த யூடியூப்பை பாருங்க. சரி, 14, 15, 16. இப்ப இந்த 11 ஈனோ ஹொண்டா, 19 ஈனோ ஹொண்டா, 13 ஈனோ ஹொண்டாங்க, 17 ஈனோ ஹொண்டாங்க. ஆகவே இந்த பாக்ஸ் நிரம்பிட்டு இப்ப இங்க வந்து நிரப்புங்க. 13 இந்த இருக்கு, 11 இந்த இருக்கு. ரெண்டுக்கு மூலையில எத்தனை இருக்கு? 18. நடுவுல 15. அடுத்தது பாருங்க, 18, 13, 14. 14க்கும் 12க்கும் இடையில 19. அதே மாதிரி 18, 11, 18, 11, 16. ஆகவே 16க்கும் 12க்கும் இடையில, 16க்கும் 12க்கும் இடையில 17. ஆகவே கேட்ட கேள்வி விட வந்துட்டு. ஆகவே இனி உங்களோட அந்த ஆங்கில எழுத்துக்களுக்கு எந்தெந்த விட வருமோ அந்த விடையை நீங்க போட்டீங்கன்னா சரி. ஆகவே கேட்ட கேள்வி என்ன? கே, கே எங்க இருக்கு? இந்த இருக்கு. அடுத்தது பி, பி எங்க இருக்கு? இந்த இருக்கு. அதே மாதிரி மற்ற எல்லா எழுத்தையும் நீங்க என்ன இலகுவா காணலாம். ஆகவே இந்த முறை இப்படித்தான், எந்த நம்பர் வந்தாலும் சரியா. என்ன யூடியூப்பை பார்த்தீங்கன்னா நான் 1லிருந்து செய்து காட்டியிருக்கேன். நான் அந்த லிங்கை மேலுக்கு நினைச்சு விடுறேன், வேண்டியாக பார்த்துக்கொள்ளுங்க. சரி பிள்ளைங்க, அப்போ இன்னொரு வீடியோட சந்திப்போம்.